சந்துரு, இவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். பேரு வீரவர்மன். பார்த்தா இப்படி சாதாரணமா இருக்காருன்னு தப்பா எடை போட்டுறாதப்பா. ரொம்ப பெரிய ஆளு. வணக்கம். வணக்கம். நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு தப்பா நினைக்காத. பரவாயில்ல, பேசுவோம். இந்த சென்னையிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் நான். சகல சௌபாக்கியத்தையும் கொடுத்த ஆண்டவன் கூடவே 2 சாபத்தையும் கொடுத்துக்கிட்டான். என்னது? ஒன்னு 24 hours, இன்னொன்னு கூட பிறந்த தலைவலி. என்னன்னு கேக்குறியா? என்னது? நீ பைத்தியகார ஆஸ்பத்திரியில பாத்தியே? ஆமா, ரவிவர்மன். அவன் என் தம்பி. ஓஹோ, ஒன்னு நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. இருக்க முடியாதே. நான் உங்க இங்கதானே பாக்குறேன். நான் நினைக்கிறேன் நீங்க 24 hours இப்படியே இருப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த நிலைமையில இருந்தப்ப நீங்க வேற யாராவது என்ன மாதிரி பாத்திருப்பீங்க. அவர் தான் நான் நினைச்சிட்டு இப்ப நீங்க நான் தான் அவர் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இருக்கும். அதான் அதேதான். தம்பி, சொல்லுங்க. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. சொல்லுங்க. போதையில சொல்றேன்னு நினைக்காத. சாச்சா, நீங்க ஸ்டடி. சத்தியமா சொல்லுங்க. ஆஸ்பத்திரியில இருக்கானே என் தம்பி ரவிவர்மன், அவன் பைத்தியக்காரன் தான். ஓ, அவன் வெளியே வந்தா எனக்கு தான் ஆபத்து. உனக்கு எவ்வளவு வேணாலும் கேளு, அள்ளி அள்ளி தரேன். ஆனா நீ மட்டும் இந்த கேஸை இப்ப எடுத்து நடத்தவே கூடாது. அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கே. என்ன? கேஸை எடுத்துட்டேனே. நான் தான் எவ்வளவு வேணும் தரேன்னு சொல்றல. இல்ல, நான் கேஸ் நடத்தி தான் ஆகணும். எனக்கு பணம் தேவைதான். இருந்தாலும் நான் கேஸ் நடத்தி தான் ஆகணும். ஏய், உலகாதே. குடிச்சிருக்கியா? இல்ல, உங்க பக்கத்துல நிக்கிறல, அதான் வாடியே நாக்கு வளருது. டேய் சந்துரு, விளையாடுற நேரமாடாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு இந்த கேஸை மறந்துரு. சாரி மாமா, நான் அந்த கேஸ் நடத்தி தான் ஆகணும். டேய் சந்துரு, நீ இந்த கேஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு நான் வீரவர்மனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்பா. மாமா ப்ளீஸ், இந்த விஷயத்துல மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் இந்த கேஸ் நடத்தி தான் ஆகணும். ஏம்பா சந்துரு, மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது மான ரோசம் விசுவாசம் இருக்கணும்பா. அவரு தான் உன்னை படிக்க வச்சு வக்கீலாக்குன பெரிய மனுஷன். அவரு பேச்சையே நீ கேட்க மாட்டேங்கிறன்னா உன்னை எப்படி கேட்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். முடியாதே. ஏன் முடியாது? அது ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. உன்னையும் சரி உன் கூட சேர்ந்தவனையும் சரி எப்படி அடிக்கிறது, எப்படி அடிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அது எப்படி? இப்ப புரிஞ்சுதா? புரியல. நீங்களே சொல்லுங்க. குடிச்சாலும் மூக்கு முட்டை குடிப்பேன், சாப்பிட்டாலும் மூக்கு முட்டை சாப்பிடுவேன். சரி, இது பார்த்தாலே. நேசிச்சாலும் மூக்கு முட்டை நேசிப்பேன். அது கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன எதிர்த்தவனை மூக்குப்பண்டா. ஓஹோ, மொத்தத்துல நான் ஒரு பணக்கார ரவுடி. அப்படிங்களா? ரொம்ப பாவம் சார். ஏ செல்லோ, இந்த கேஸ் எடுத்து நடத்தாடா செல்லோ. சார், நான் இந்த கேஸ் நடத்தி தான் ஆகணும். என்னையா சொல்றாங்க? நீ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். புரிஞ்சா சரி. யோ, வெளியே போன்னு சொல்லாம சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்க, உன்னையும் அவமானப்படுத்திடுவான். இது எனக்கு தேவையா? அது உங்களுக்கு தானே தெரியும். தம்பி, நான் ஒரு விஷப்பாம்பு. உன்னை கொத்தாம விட மாட்டேன். வீட்டுக்கு போங்க, மகுடியோட ஒரு நல்ல பாம்பாட்டி அனுப்பிச்சு வைக்கிறேன். குடும்பமே மென்டலா மாமா? சும்மா விட மாட்டேன்டா. கோர்ட்டுக்கு வந்து என் மாமாவும் சரி, அவரோட பொண்ணு ஸ்வேதாவும் சரி, பிரில்லியன்ட் லாயர்ஸ். எந்த கேஸ் எடுத்தாலும் ஜெயிச்சிருவாங்க. They were very busy. அதே மாதிரி தான் நானும் என்னோட சிங்கம்புள்ளி. They were also very busy. ஏதாவது கேஸ் கிடைக்காதான்னு தேடிக்கிட்டு. Yes, Your Honor. Order, order, order. சபாஷ், பலே, பேஷ் பேஷ். இன்னும் கொஞ்சம் சத்தமா. இதை கேட்டா 4 கேஸ் கிடைக்கட்டும். வாங்க தத்தி போய் பார்க்கலாம். இன்னைக்கும் கோட்டை நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. வீட்டில் போய் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே. எங்களை பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்குல்ல? இந்த சந்துரு சாருக்கும் சிங்கம்புலிக்கும் கேஸ் ஒன்னா இல்லாம இருக்கலாம். ஆனா நேத்து கூட 4-3 ஆனந்தராஜ் கேஸ் எங்ககிட்ட தான் வந்துச்சு. எங்க பிரிஸ்டேஜ் எல்லாம் நாங்க வேணான்னு சொல்லிட்டோம். கப்சாக்கு ஒரு அளவே இல்லையா? ஆனந்தராஜ், இந்த கேஸ் ஸ்வேதா மகளே வந்தது. ஸ்வேதா மேடத்துக்கு தான் வந்தது. ஸ்வேதா மேடத்துக்கும் எங்க சந்துரு சாருக்கும் ஒரு இது இருக்குல்ல, அந்த இது எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா நாங்க வேணான்ட்டோம். கேஸ் கிடைச்சிட்டானு இழிஞ்சது போ. அதானே முதல் கேஸ்ல என்னத்தை கிழிச்சிங்கன்னு தெரியாதா? இவர் ஐயா சந்துரு வாதாடினாரு வாதாடினாரு வாதாடினாரு. இத கேட்ட அவர் கட்சிக்காரு கோர்ட்லயே மண்டைய போடலையா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அன்னைக்கு உங்களுக்கு கோர்ட்ல அப்ஜெக்ஷன் பண்ணதுனால தானே இன்னைக்கு வாசல்ல உட்கார்ந்துட்டு சோ 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 ஈ ஓட்டன் சொல்றியா? இப்ப பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் கேஸ். ஐயோ, என்னத்தை பிடிக்க போறாரு? என்ன கேஸ்?
எதுங்க உங்களுக்கு இவர காரை திறந்து கீழே தள்ளியா தான் பெரிய கேஸ். அது இல்லைங்க, எங்க சந்துரு சார் மட்டும் வாதாடுனா வச்சுங்க, எந்த கேஸா இருந்தாலும் ஜெயிச்சிருவாரு. ரேப்பா மர்டரா சொல்லுங்க. அது யாரியா சந்துரு? சார் கோர்ட்லயே அவர் தான் சார் பெரிய வக்கீல். அவருக்கு தான் கட்சியிலே வேலை பார்க்கறாங்க. அப்படி ஒரு ஆளை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட்டது மட்டும் இல்ல, அவரை நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் மொட்டை மாடியில உட்கார்ந்து சட்ட புத்தகத்தை படிச்சு 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 பாயிண்ட்களை புடிச்சிட்டே இருக்காரு. அவர் புடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க பார்க்க வந்து ஸ்வேதா மேடத்தை. வாங்க அப்போ. ஸ்வேதா மேடத்தியா? மாங்கா மாடையில. This is ridiculous. சந்துரு மாமா, பஸ் ஸ்டாண்ட்லயும் ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் சவாரிங்களை பிடிக்கிறதுக்கு புரோக்கர் வேலை பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இந்த கோர்ட்ல பண்றியே, உனக்கு கேவலமா இல்ல? நான் என்ன பேசாத. புனிதமான தொழில்டா அது. மகாத்மா காந்தில இருந்து அம்பேத்கர் வரைக்கும் வக்கீலா இருந்தவங்க தான்டா. அத புரிஞ்சிக்காம இப்படி புரோக்கரேஜ் வேலை பண்றியே, உனக்கு எப்படிடா தோணுச்சுதெல்லாம்? பேசாத. Not one more word from you. இதுவார், இனி ஒரு முறை இந்த காம்பவுண்ட்ல நீ புரோக்கர் வேலை பண்ண நீ காதுல விழுந்துச்சு, பர்சனலா நானே உன்னை இந்த கோர்ட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். மாமா நீங்க பேசாத. பார் கவுன்சில் ரிப்போர்ட் பண்ணி இனி இந்தியாவிலேயே எந்த கோர்ட்லயும் நீ பிராக்டிஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். அதான்டா உனக்கு பெஸ்ட் பனிஷ்மெண்ட். என்ன நடந்திருக்கும்? நம்ம இங்க சாரி சார். சார் நீங்க அப்படி பார்க்காதீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வாங்கண்ணா வாங்க. இப்ப சந்தோஷம் தானே? சாரி சார், நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. எதை? எப்படியாவது அப்படி இப்படி பண்ணி ஒரு பார்ட்டியை கூட்டு வந்தா உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைக்குமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல பண்ணேன். அதனால தான் இப்படி சொதப்பிடுச்சு. இதுதான் சொதப்பல. பெருசு வந்தது எல்லாருக்கு முன்னாடி என்னை நிக்க வச்சு மனத்தை ஃபுட்பால் ஆயிட்டு போயிடுச்சு. ஓகேண்ணா, இப்படி கொஞ்சம் வா. இன்னும் கொஞ்சம் கீழே. இப்படி ஒன்றும் இல்லை. இப்பதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு பரம சந்தோஷம் சார். சந்தோஷமா இருக்கு சார். என் கண்ணே என்னால நம்ப முடியல. என்ன அடிக்கிறதுக்காவது சட்ட புத்தகத்தை கையில் எடுத்துக்க பாருங்க. அதை நினைக்கும் போது கோர்ட்டுக்கு போகாம ஒரு கேஸ் ஜெயிச்சா என்ன சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம் எனக்கு வந்திருக்கு. அப்படியே கழுத்தை பிடிச்சு நெருக்கன்னு வச்சுக்க, எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்பதான் எனக்கு கேஸ் கிடைக்கும். உன்னை வச்சுட்டு என்ன என்ன ஸ்வேதா? எனக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸ் நீங்க எடுத்து நடத்தணும் சந்துரு. இது கடனாவா? அது அது ஸ்வேதா, இங்க நடந்ததுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல. இதோ நம்மாளு. எனக்கு எல்லாமே தெரியும் சந்துரு. ப்ளீஸ் எனக்காக அந்த கேஸ் நீங்க எடுத்து நடத்துங்க. கேஸ்னு ஒண்ணு வந்துடக்கூடாது. ஸ்வேதா, இந்த கேஸை நீ நடத்தினா என்ன நான் நடத்தினா என்ன எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. சோ இத நீ நடத்து. சந்துரு, நீங்க வேற இல்ல நான் வேற இல்லன்னு சொல்வீங்கல்ல, அதனால இந்த கேஸ் நீங்களே எடுத்து நடத்துங்களே. ஐயோ அதுக்கு இல்லப்பா. ஓசிலே ஒரு கேஸ் வருது, நீ யாருன்னு காட்டு. புக்குன்னு குத்தனா சபாஷ் ஸ்வேதா, ரொம்ப நல்லா இருக்கு. டேய் சந்துரு, இந்த வாய்ப்பை விட்டுறாதடா. ஓசில வர கேஸ் எடுத்து நடத்து. வாத திறமையும் விவாத திறமையும் வக்கீல் படிப்புக்கு கிடைக்கிற சன்மானம். உன் சன்மானம் இந்த அழகுல இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? டேய், எப்பவும் போல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவிய? அஸ் யூஷுவல் இந்த மாதிரியும் தோத்துருவடா. உன் தலையெழுத்து அவ்வளவு அழகா பிரம்மா எழுதியிருக்காரு. ஓகே ஸ்வேதா, எந்த ஒரு வக்கீலும் எடுத்து ஜெயிக்க முடியாத கேஸை நான் எடுத்து ஜெயிச்சு காட்டுறேன். அப்பதான் தெரியும் உங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு. நீ போமா. டோன்ட் வரி, கோ. வணக்கம் சார். வணக்கம். என்ன நீ எதிர்பார்க்கல? போட்டான் வந்துட்டான். என்ன பாக்குற? பார்க்க வேண்டாமா? சரி, பேப்பர் படிக்கிறேன். இந்த வக்கீல் வேலை இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த சிங்கம் புலி கல்லு உடைச்சாது பொழைச்சுக்குவான். பேசாம நீ அதே பண்ணலாம். கல்லு உடைக்கிற வேலை கஷ்டமா இருக்குன்னு தான் கஷ்டமான குடும்பத்திலயும் நான் வக்கீல் வேலைக்கு படிச்சேன். அது நீ பண்ண தப்பு. யோ, என் போராத வேலையே உங்ககிட்ட ஜூனியரா வந்து சேர்ந்துட்டான். உன்னை சேர்த்துக்கிட்டது நான் பண்ண தப்பு. என் பெரிய கனவே என்னைக்காவது ஒரு நாள் கோர்ட்டுக்குள்ள
எஸ் யுவர் ஆனர்னு சொல்லணும் தான். சிபு நீ வெளியவே நின்னுட்டு இருந்தீனா உள்ள எப்படி எஸ் யுவர் ஆனர் சொல்ல முடியும்? நான் சொன்னேன், நீ கேட்கல. என்கிட்டே புருட்ட விடுறியா? என்ன விடு, நீ யாரு சொல்லி இருக்கலாம்ல. நான் சொன்ன சிபு, உனக்கு தான் கேட்கல. ஏய் பொய், நீ சொல்லணுன்றதுக்காக தான் நான் கேன்வாஸ்லாம் பண்ணி பாட்டிலாம் புடிச்சேன். என்ன போய் அடிச்சியா? அடியா 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 அடி. ரொம்ப ஃபீல் பண்ற. உட்காரு உட்காரு. உட்கார சொன்னா படுத்துட்ட. சாரி. எந்திரி. சிபு நம்ம நாது இல்ல, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணிருச்சா, அதான் அந்த டென்ஷன்ல நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி லேசா உன்னை தட்டிட்டேன். சாரி. நோ 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 நோ. சாரிலாம் நீ சொல்லக்கூடாது. வேற யார் சொல்லணும்? இல்ல நீ மறுபடியும் 2 அடி அடிச்சுனா ஒரு பெக்கு போட்டு வரலான்னு பார்த்தா சாரிலாம் நீ சொல்லு. கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. கிட்ட தான் இருக்கு, சொல்லு. அப்ப நான் கிட்ட வரேன். உங்களுக்கு ஒரு கேஸ் கிடைக்கிறதுக்காக நான் ஒரு கொலை கூட பண்ண தயாரா இருக்கேன். நீ என்னையே பண்ணாலும் பண்ணிருவியே? இல்ல அப்படி பண்ணா அந்த கேஸை நீங்க வாதாடி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்க. கொலை பண்ணா அதான்ப்பா கொடுப்பாங்க. அதனால தான் நான் பண்ணல. நீ இப்படி பேசி நீ என்ன கொல்றதுக்கு நீ நிஜமாவே யாரையாவது கொலை பண்ணிருக்கலாம். இல்ல போட்டதெல்லாம் இறங்கி போச்சு, மறுபடியும் போய் போட்டு வரேன். சீபு உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஜாயுவா ஐஷு ஆல்ரெடி அரைவ்ட். அக்கா டின்னர் ரெடியா? டின்னர் எல்லாம் இருக்கட்டும். அவன் ஒருத்தன் கிட்ட தான் நீ திட்டு வாங்காம இருந்த, இப்ப அவன் கிட்டயே வாங்கிட்டியா? யார் இவன் தானே? அவனை விடுங்க, ஒரு அப்பாவி. ஸ்வேதா சாப்பிட வரலையா? அவ வரமாட்டா, நீ சாப்பிடு. அதெல்லாம் வரமாட்டா, நான் போய் கூட்டு வரேன். மாமா அக்கா ரொம்ப பிஸி, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறத விட என்ன பிஸி, அவளோட தான் சாப்பிடுவா, இல்லைன்னா வேண்டாம். சந்துரு கொஞ்சம் நில்லுப்பா, நான் சொல்றத கேளு. நீ இனிமே எதுக்காகவும் அவளுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அக்கா என்ன சொல்றீங்க? புரியல? இதோ பாருப்பா, இவ்வளவு நாள் ஸ்வேதா உன் படிப்பும் அந்தஸ்த வச்சுதான் காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப மட்டும் என்ன, நான் படிச்சவன் தான், வக்கீல் தான். நீ படிச்சவன் தான், வக்கீல் தான், நான் இல்லன்னு சொல்லல. அவ படிச்ச காலேஜ்ல தான் நீயும் படிச்ச. அவளுக்கு நிறைய கேஸ் வர மாதிரி உனக்கு வரலையேப்பா. அதனால என்னப்பா, கேஸ் வரும், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை விட ஸ்வேதாவா எனக்கு நல்லா தெரியும். ஓகே, நீங்க போய் சாப்பிடுங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, பை பை. அலையிறானுங்க. பொண்ணை பெத்த அப்பனுங்கெல்லாம் படுற பாடு இருக்கு, ஒரே திண்டாட்டமா போச்சு. பொண்ணை தனியா காலேஜுக்கு அனுப்ப முடியல. பஸ்ல கிண்டல் பண்றானுங்க, ரோட்ல கிண்டல் பண்றானுங்க. அப்படி கிண்டல் பண்றவனுங்க என் பொண்ணு மேலேயே கைய வச்சுட்டானுங்க. என்னைக்கு? போன மாசம் 21ஆம் தேதி. என்னால சகிச்சுக்க முடியாம தான் அவன் முக்கிய நான் உடைச்சேன். அப்படி அவன் திருந்தலையே, என் பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன, மறுபடியும் ஒரு நாள் வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான். நான் சும்மா விடுவேனா? எட்டி பார்த்த அவனோட 2 கண்ணியும் நோண்டி எடுத்துட்டேன். இதுக்கு போய் என்ன பிடிச்சி உள்ள போட்டாங்கம்மா. கேஸ் எடுத்து நீங்களே வாதாடி அவனுக்கு ஒரு 6 மாசமாவது தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? நான் சொல்றத நீங்க செய்யணும். சொல்லுங்க சந்துரு. என்னத்த சொல்றது, இந்த மண்ட ஓட்டுக்குள்ள மூளை இல்ல, அதான் சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த சந்துருவோட நிலைமை வீக் ஆயிட்டே இருக்கு. எவனோ பேசிக்கிட்டு இருக்கான். வீட்டுல இருந்து வெளியே இருக்கிறவங்க வரைக்கும் என்ன மட்டமா பேசியே பழக்கமாயிருச்சு. இவ்வளவு ஏன், உன் கோர்ட்ல ஒர்க் பண்றால பியூன், அவன் கூட சொல்றான் வானத்துல காக்க மல்லாந்து பறந்தாலும் பறக்குமே தவிர இந்த சந்துருக்கு கேஸே கிடைக்காதுன்னு. அவன் என்ன கிண்டல். பாத்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாள்ல எல்லாமே மாறிடும். யாருமே எடுத்து நடத்த முடியாத ஒரு கேஸை எடுத்து ஜெயிச்சு காட்டி எல்லா பேப்பர்லயும் ஃப்ரண்ட் பேஜ்ல என் போட்டோவோட நியூஸ் வர வைக்கல. என் பேர் சந்துரு இல்ல. சும்மா பைத்தியம் மாதிரி வளராத சந்துரு. அதுவும் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க டாக்டர் என்கிட்டயே வா. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, ஜாக்கிரதை. அதெல்லாம் ஜாக்கிரதையா தான் இருக்கேன்.
நீங்க எல்லாம் என்ன வேணா பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. உங்க டாக்டிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஐ அம் a lawyer, you see. பைத்தியமே இல்லாதவனை அவன் ஒரு பைத்தியம்னு ஒரு பொய் சர்டிபிகேட் கொடுத்து அவனை ஒரு 10-15 வருஷம் உள்ள தள்ளுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி ஒரு சதி திட்டத்துல மாட்டி 12 வருஷமா உள்ள இருக்கிறவன் தான் ரவி வர்மா. அவனை பத்தி உங்ககிட்ட பேசதான் இங்க வந்தேன். இது பார் என்ன கொண்டு வந்திருக்கேன். என்ன இது ரவி வர்மா பத்தி ரிவ்யூஸ், அவன் எழுதின கட்டுரைங்க. இப்படி எழுதுறவன் மென்டலா? நீ சொல்லு, படிச்சு பார்த்து சொல்லு. சொல்லு பாரு எப்படி யோசிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்துருக்கான். எனக்கும் தெரியும். நானும் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். வெரி குட். இப்படி ஒரு பிரில்லியன்ட் மேன் மென்டல் ஹாஸ்பிடல்ல இருக்குது. என்னது இவ்ளோ நல்ல ஆர்டிகல்ஸ் எழுதின மிஸ்டர் ரவி வர்மா மென்டல் ஹாஸ்பிடல்ல இருக்காரா? பின்ன என்ன ஜூலியா இருக்காரு? என்னால நம்பவே முடியலையே. முடியாதுதான், இது ஒரு பெரிய சதி. சொல்றேன் கேளு. இந்த ரவிவர்மனோட அண்ணன் வீரவர்மன் அவன் என்ன பண்ணிட்டான், சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த ரவிவர்மன் எப்போ ஒரு தடவை கொஞ்சோண்டு கஞ்சா அடிச்சு ஏதோ உளறி இருக்கான். இவன் அவனை மென்டல்னு சொல்லி உளர்த்துட்டான். அவன் வெளியே வர்ற டைம் பார்த்து அவன் என்ன வெட்ட வந்தான்னு ஒரு பொய் கேஸ போட்டு அவன் இன்னும் மென்டல் தான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு 5 இயர்ஸ் உளர்த்துட்டான். இது விஷயமா நான் அந்த வீரவர்மனை கேட்டப்ப அவன் என்ன சொன்னா தெரியுமா? நான் தண்ணி அடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன். வெரி குட் மிஸ்டர் வீரவர்மன். உங்க தம்பியை பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டீங்க. பேலன்ஸ் உங்க போட்டோவும் உங்க அட்ரஸையும் கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க பத்திரிக்கையில பெருசா சாப்பா அடிச்சிடுவோம். தப்பா நினைக்காதீங்க, நீங்க பத்திரிகைக்காரங்க வழக்கமா மத்தவங்கள தான் கேள்வி கேட்பீங்க. ஆனா நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிறீங்க, அப்புறம் என் அட்ரஸையும் என் தாத்தா அட்ரஸையும் கேக்குறீங்களே, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? போட்டோ வேற கேக்குறீங்க. ஒரு கேஸ் போடுதா? கேஸா? இவன் பத்திரிகைக்காரனா போலீஸ்காரனா? அது இல்ல நாங்க எப்பவும் இன்டர்வியூ எடுத்தோம்னா அது நாங்க கேஸ்ன்னு தான் சொல்லுவோம். அது எங்களோட கோட் வேர்ட். அவ்வளவுதான். என்ன கோட் வேர்டோ எளவோ. சரி அது வேற என்ன சொன்னீங்க? இருங்க. அது மட்டும் இல்ல, அந்த வீரவர்மன் கொடுத்த பிச்சைகாசை வாங்கிட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர், அவன் பேர் என்ன, நம்பிராஜன், அவனும் இந்த சதி திட்டத்துல உடந்தையா இருந்திருக்கான். அவனை நான் மீட் பண்ணி கேட்டப்ப என்ன சொன்னா தெரியுமா? நோ நோ. எஸ் எஸ். பாருங்க, உங்களை மாதிரி காவி போட்ட சாமிங்க எல்லாம் கோயில்ல பிரசங்கம் பண்ணதான் லாய்க்கு. இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. இங்க பைத்தியத்தை பார்த்து என்னையா பண்ண போறீங்க? ஏதாவது ஏடாவடா ஆச்சுன்னா நான் யாருக்கே பதில் சொல்ல முடியும்? ஏடாவும் ஆகாது, கோடாவும் ஆகாது. லேசா இந்த மந்திரிச்ச விபூதிய அந்த நெத்தியில தேய்ச்சா தெளிஞ்சிடும் பைத்தியம். இப்போ குற்றாலத்துல போய் குளிக்க வைப்பாங்கல்ல, அங்க இப்ப தண்ணி இல்ல, நாங்க கொட்டையை உருட்டினா போதும் பைத்தியம் தெளிஞ்சு போயிடும். எஸ். என்னங்க நீங்க சொல்றது? நாங்க ஊசி போடுறோம், மருந்து மாத்திரை கொடுக்குறோம், அதுலலாம் சரியாகாது. நீங்க கொடுக்குற உபதியிலையும் இந்த கொட்டையில தான் சரியாகும் சொல்றீங்களே, அது எப்படி? அதுதாங்க இந்த விபூதியோட மகிமை. வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் தடவி காட்டவா? அதெல்லாம் எனக்கு வேணாம். ஆமா, நீ யாரு, எதுக்கு வந்திருக்கீங்க? சாமியாருங்க, பார்த்தா தெரியல. நல்லா தெரியுது. இல்ல நாங்க ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கோம். என்னது கேஸா? அது ஒண்ணு இல்லைங்க, இவர் கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஆந்திரால இருந்து வந்த சாமியார், அதான் இப்படி பேசுறாரு. அவனு கவுனு பாத்தீங்களா? ஆமாக்கு கவுனுன்றாரு. என்ன பண்றது? நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் மிஸ்டர் ரவி வர்மாவை பார்த்துட்டு போறோம். ஓ, ரவி வர்மா பார்க்க வந்திருக்கீங்களா? ஓ, ரவி வர்மா இல்ல, ஆர் ரவி வர்மா. இந்த பாருங்க, சாதாரண பைத்தியத்தை பாக்குறதே சிரமம், அதுவும் செல்லுக்குள்ள இருக்க பைத்தியம். இதை நான் கண்டிப்பா பார்க்க விட மாட்டேன். நாட் அலவுட், ப்ளீஸ் கெட் அவுட். அவர் ஒரு சாதாரண பைத்தியம் இல்லைங்க, அவர் ஒரு ஜீனியஸ். ஜீனியஸோ ஜூனியர்ஸோ அது எனக்கு தான் தெரியும். அவரை கண்டிப்பா பார்க்க விட மாட்டேன். ப்ளீஸ் கெட் அவுட். வெரி சார். அப்ப நம்ம வந்த வழியே திரும்பி வருவோமா? சரி டாக்டர், கொஞ்சம் வாயை தரங்க. நான் சமா போறேன். இப்போ என்ன பிளான்னா, எப்படியாவது இந்த ரவிவர்மாவை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள சந்திச்சு வெளியே கொண்டு வர அப்பீல்ல கையெழுத்து வாங்கணும். அதுக்கு இந்த டாக்டரோட ஹெல்ப் எனக்கு வேணும். ஓகே? ஒரு நல்ல விஷயத்துக்காக என்னோட எல்லா சப்போர்ட்டும் சந்திரக்கு உண்டு. Thank you. அதான் எனக்கு தெரியுமே. அது யாருக்கு வேணும் இப்போ? எனக்கு தேவை 5000 கொடு. 5000ஆ? எஸ். இப்பவா? எஸ். ஏன் கிட்டியா? இல்லப்பா. இல்லையா? அந்த கை கொஞ்சம் நீட்டு. இது என்ன கையா, ஜுவல்லரி கடையா? ஒரே ஒரு பேங்க்ல உனக்கு போதும். ஏய் சந்திரு வேண்டாம்ப்பா. அந்த வேணுமே. நான் அந்த ஆளை வெளியே கொண்டு வந்து கேஸ் ஜெயிக்க வேண்டாம். அப்புறம் திருப்பி கொடுத்துறேன். நோ ஷேக் ஹேண்ட்ஸ். மாட்டே. ஓகே பை. I'll take this. ஸ்டெத்தஸ்கோப். தெரியுமே, இது என் ஆட்டோ பேருக்கு. ஐயோ, உங்ககிட்ட தான் ஸ்பேர் இருக்கு. சந்திரு. பை. ஏய் சந்திரு குடு. என்ன பண்றேன்னு போடா, வரங்க போறங்க. டேய் என்னைய மறைக்கிறியா? ஏழுமலண்ணே. ஏண்டா நீயா கூப்பிட்ட? நான் இல்லைங்க. நீங்களா? அவங்கதான். நான் திருப்பதி ஏழுமலையான போய் நாங்க அண்ணனுக்கு கூட முடியும். உங்களை தான். என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாத ஆளு இந்த ஊர்ல இருக்க முடியுமா? அதானே. என்ன சிபு? அந்த அளவுக்கு நான் ஃபேமஸ் ஆளா? இந்த இடத்துல இருந்துகிட்டு ஃபேமஸ் என்ன கேள்வி இது?
ஆமா அது சரி, நீங்க யாரு? பார்த்தாலே தெரியல, ஒயரெல்லாம் தொங்குதே. எலக்ட்ரிஷியன்ஸ். இருக்கட்டும், எதுக்காக இங்க வந்தீங்க? இங்க மெயின் சுவிட்ச்ல ஏதோ ப்ராப்ளமா, பீஸ் போயிருக்கு. அத போடுறதுக்கு வந்தோம். வந்த பிறகுதான் தெரியுது நிறைய பீஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க நம்பிராஜ் வேஸ்ட் 7 மில்லியன் தான் ஃபாஸ்டாமே. ஆமா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, நீ கம்ப்யூட்டர் மெயின் சுவிட்ச் போர்ட காட்டுனீங்கன்னா அது ஏதோ ஸ்க்ரூ லூசா இருக்கா, நாங்க போய் டைப் பண்றோம். அங்க மட்டுமா லூஸ்? எல்லாமே லூஸ். போங்க. பாஸ்கரா, என்னடா பிரச்சனை? எல்லாமே ஓடுறீங்க. இங்க ஒரே தமாஷு. என்ன தமாஷு? நானு இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டாண்ட 2 பொட்டல பிரியாணி தரேன்னு சொன்னேனா, அத கேட்டுட்டு எல்லாரும் ஓடுறானுங்க. பைத்தியக்கார பாத்துங்க, பைத்தியக்கார பாத்துங்க. நீ எதுக்கு ஓடுற? ஒருவேளை கொடுத்தாங்கன்னா நானும் வாங்கிக்கலாம். வரட்டுமா? அது ஒண்ணு இல்லைங்க. தெரியுது. ஐயோ, இவன் கல்யாணத்து அன்னைக்கு இவன் சம்சாரம் போச்சு. ஐயோ, எங்க? அது செத்து போச்சுங்க. ஓ, அதுல இருந்து இந்த ஊது வச்சு பாக்கெட் வச்சுக்கின்னு லோன்னு அலைஞ்சுன்னு இருக்கிறான். இங்க இருக்கிற பைத்தியத்துக்கெல்லாம் ஒரு கதை இருக்குதுங்க. அந்த கதை நமக்கு எதுக்கு? அந்த கதையை பார்க்கலாம் வாங்க. என்னங்க இது? பைத்தியங்க கதை கூட நம்மள சேர்த்துட்டாரு. அதானே கொண்டு வரேன். போர்ட காட்டினா போதும். டைப் பண்ணிக்கலாம். வாங்க காட்டு. சாக் பீஸ் கொண்டு வரலையே. எதுக்கு? போர்ட்ல எழுதுறதுக்கு. உனக்கு அட்மிஷன் தான். இந்த செல் தான். எத்தனை செல் இருக்கு? இந்த செல்ல தரக்க சொல்றீங்களா? நாங்க பார்க்க வேண்டிய செல் இதுதான். என்ன ஆக போதும்? வாங்க, கொஞ்சம் தள்ளுங்க. என்ன யோசனை? ஓ சார், எலக்ட்ரிஷியனுங்க ஏதோ சுவிட்ச் ஆஃப் பண்ணமா, அது உங்க பர்மிஷனு கேட்க சொன்னாங்க. அப்படியே உங்களை அறிமுகப்படுத்த சொன்னாங்க. நான் ஒன்றும் கூட்டினர்ல, வேற ஒன்றும் இல்லை. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் வந்து சாவியை கொடுத்துட்டு ஏதோ வளர்றேன். நீங்க இருந்து பார்த்துட்டு வாங்க, நான் வரேன். யோ யோ, உன்னதான் கேட்குறேன். சரி, ஹலோ, ஹவ் ஆர் எலக்ட்ரிஷியன்? இது வேலையே செய்யாத கை. நோ நோ நோ, எழுதும். ஐ அம் சிங்கம் புலி. என்னாச்சு? இது வேலை செய்யற கை தான், ஆனா எலக்ட்ரிஷியன் இல்ல, கல் உடைக்கிற கை. சார், என் கை அதிகமா வேலை செஞ்சதுன்னு கண்டுபிடிச்ச முதல் நீங்க தான். என்னாச்சு? அவர் கை வேலை செஞ்சிச்சு. சூப்பர் சார். ஆக்சுவலா நான் ஒரு ரயில்வே கேட், ஐ மீன் அட்வொகேட். என் பேர் சந்துரு, இவர் என் ஜூனியர். ஆமா சார். நாங்க 2 பேரும் உங்களை இங்க இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். ஐ அம் சிங்கம் புலி, ஜூனியர் அட்வொகேட். உங்களுக்கு தெரியாது? தெரியுமே. நான் ஒரு முழு பைத்தியக்காரன். தெரியுமே. ஹாஸ்பிட்டல்ல செல்ல இருக்க வேண்டியவன் அப்படின்னு ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுவும் தெரியுமே. நீங்க மட்டும் இல்ல, என்ன யாரும் வெளியே கொண்டு வர முடியாது. நோ நோ நோ. ஆமா, நான் வெளியே வந்து அப்படி என்ன புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். அது அது நோ 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 மிஸ்டர் ரவிவர்மா, நீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இதனால உங்களுக்கு லைஃப் கிடைக்குதோ இல்லையோ, எங்களுக்கு கிடைக்கும். ஆமா சார். சார், இந்த கேஸ் மட்டும் எங்களுக்கு கிடைக்கலனா சாமியாருங்க பட்டையும் கொட்டையும் போட்டுன்னு கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி நாங்க கோட்டை போட்டுன்னு கோர்ட் வாசல்ல பிச்சை எடுக்கணும் சார். மிஸ்டர் ரவிவர்மா, உங்களை காப்பாற்ற வேண்டிய எல்லா ஆதாரமும் லீகல் பாயிண்ட்ஸும் எங்ககிட்ட இருக்கு. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களை வெளியே கொண்டு வந்துடும். நீங்க இதுல ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதும். இங்க பாருங்க, இதுல நீங்க கையெழுத்து மட்டும் போட்டா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். யோசிக்காம போடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அதே தான் நீ சொன்ன. ரைட். எனவே இந்த கோர்ட்டின் பொன்னான நேரத்தை வீணாக்காமல் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கடம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. அப்படி போடு. பாயிண்ட பிடிச்சிட்டால்ல? பசாமரியா. கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். காலி. கேஸ்னா திரும்ப படிக்கணும். ஏண்டா கேஸ் எல்லாம் வேற வழியா விடுறேன்? தள்ளுபடி ஆயிடுச்சுல. எது? அதான் கேஸ தூக்கி போட்டாங்கல்ல. கொஞ்சம் மிச்சம் இருக்கு. என்னது? இங்க வா. பிச்சு ஒரேட்டா. என் பொண்ணுக்கு யாராவது ஒரு நல்ல மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்க. அவ ஜாதகத்துல இருந்த தோஷம் இந்த மாசத்தோட முடிஞ்சு போயிடும்.
மாப்பிள்ள தானே, கவலையே படாதீங்க. ஒரு மாப்பிள்ள இல்ல 100 மாப்பிளைய கியூ வரிசையில கொண்டாந்து நிறுத்துறேன். ஆனா ஒண்ணு, இவனை மாதிரி உதவாக்குற மாப்பிளையா முட்டாள் மாப்பிளையா இல்ல, இவனை விட புத்திசாலி மாப்பிளையா ஆம்பளையா கொண்டாறேன்.